ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. இந்த ஜென்னிசட்டினுடைய என்று சொல்லக்கூடிய அந்த இளம் தலைமுறையினர், புதிய இளம் தலைமுறையினர் வந்து அதில் ஒரு பெரிய அறுதியிடலை வந்து செஞ்சுருக்காங்க டெல்லியில். அதில் வந்து முதல்லையே என்னன்னு சொன்னால், இது தொடங்கும் பொழுதே கருப்பாம்பூச்சி மக்கள் கட்சி வந்து திமுக தான். ஆமாம், திமுக உடனும் அல்ல, திமுக கூட ஒரு டீ கூட குடிக்கல, அதனால அவர்களை சந்தேகப்படலாம் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரில. என்ன ரொம்ப நம்ம மதிக்கிற பெரியவரே வந்து எழுதுகிறாரு, RSS இருக்குமோ. டெல்லி போலீஸில் உள்ள மூத்தவர்கள் இருக்காங்களே, எங்கள் பிள்ளைகள் நாங்கள் அடிக்க மாட்டோம்ட்டாங்க. உடனே அவங்களெல்லாம் பின்வாங்கி அதில் உள்ள இளைஞர்களே கொண்டாந்து விடுறாங்க. அதற்கு பிறகு பேராமிலிட்ரி, CRPF, BSF இவங்க எல்லாம் ஒரு 3 பேர் 4 பேர் போங்கடா அப்படின்னு ட்ரெஸ்ஸோடு போய் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லி போட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்ட தலைவர்களை போய் கை கொடுக்க ஆரம்பிச்சா எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க. மோடி வந்து தர்மேந்திர பிரதானை வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற துணியில தான் வந்து நானுமே யோசித்தேன். இன்னைக்கு தர்மேந்திர பிரதானையே மோடி காவு கொடுத்துருக்காரு. இல்லை யாரை வேணாலும் காவு கொடுப்பேன், என் மேலே பாயாதீங்க, புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன ஆயிட்டான்னா, என்ன லஞ்ச ஊழல் பண்ணி கடைசியில் எல்லாரும் மாட்டிட்டாங்கன்னா மக்கள் விரோத வேலையெல்லாம் பார்த்து ஒரு பாட்டே, அழகான பாட்டே வந்துருச்சுங்க சார். இந்த ஜென்னிசட் காரணமாக ஒரு மத்தியில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, அதே போல் வந்து அகில இந்தியாவில் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? மத்தியில் ஆட்சி மாற்றம்னா நாங்கள் பாஜக போய் இன்னொரு ஆட்சி வருவதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அது உடனடியாக வாய்ப்பு இல்லாததுனால எதிர்த்தரப்புகள் வந்து பெரிய அளவு வளரல. ஆனால் அதில் சில மாற்றங்கள் வரும். என்ன மாற்றங்கள் சார்? கெமிக்கல் சேஞ்சஸ். எப்படின்னு சொன்னால், பாஜகவுக்கு ஒரு முற்போக்கு முகம் கொடுப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குழுவினர் போய் நீங்கள் ஒரு முற்போக்கு முகமூடின்னு தயார் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. யாருக்கு? பாஜகவுக்கு. பாஜகவுக்கு எப்படி சார் முற்போக்கு முகமூடி தயார் பண்ண முடியும்? தயார் பண்ணிட்டாங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திருமிகு TSS மணி அவர்கள் அமர்ந்துள்ளார். வணக்கம் மணி சார். வணக்கம். டெல்லியை உலுக்கிய ஒரு போராட்டம், ஜென்சிக்கல் போராட்டம், குறிப்பாக நீட் தேர்வு மோசடியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவில் தன்னெழுச்சியாக வந்து இளைஞர்கள் போராடிய போராட்டம். அந்த போராட்டத்திற்கு ஒன்றிய பாஜக அரசு அடிபணிஞ்சிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது இளைஞர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நாம் எடுத்துக்கலாமா சார்? இல்லை, முதல் கட்ட வெற்றி என்பதாக தான் எடுத்துக்கொள்ளணும். இதில் என்னெல்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். என்னன்னு கேட்டால், இவங்க வந்து எப்படி ஓராண்டு தாக்கு பிடிச்சி விவசாயிகள் போராட்டத்தில் 3 மசோதாக்களையும் திரும்ப பெறுவது என்பதை வந்து கடைசியாக செஞ்சாங்களோ. ஆமாம். CAAக்கு எதிரான போராட்டத்தை இந்தியா முழுக்க பார்த்து மலைத்து போய் இந்த நிமிடம் வரை வந்து அதற்கான விதிகளை உருவாக்கவில்லையோ. அது வந்து ஒரு மறைமுக திரும்ப பெறுதல். இது நேரடி திரும்ப பெறுதல் மசோதாக்கு 3 விவசாய மசோதாக்கு செஞ்சாங்க. அப்போ முக்கியமாக RSS திட்டமிட்டு பாஜக மூலம், மோடி மூலம் செய்வது ஒவ்வொன்றிலையும் மூஞ்சியில் வந்து வெறும் மண் அள்ளி போட்டுக்கிட்டதில்ல, சகதி அள்ளி போட்டுக்கிட்டு திரும்பி போகிறது தான் நடக்கு. அதே மாதிரி இப்போ வந்து விளையாடுறது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற அந்த கருப்பான் பூச்சி மக்கள் கட்சிகிட்ட அந்த பெயரில் அவர்கள் வந்து இறங்கும் பொழுது RSS கடும் கோபத்தில் அமெரிக்காவில் வந்து இறங்குறாரு அப்படிலாம் சொல்லி பார்த்தா. பின்னாடி டீப் ஸ்டேட் இருக்கு, அதனால் பின்னாலாமா இப்போ என்னது டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு இவருடைய ஜார்ஜ் சோரோஸுடைய பேரையும் போட்டு பண்ணாங்க. ராகுல் எல்லாம் இறங்குறாரு அப்படி. ஆனால் வந்து இறங்கியது யாருன்னு சொன்னால், உண்மையாகவே களத்தில் நின்ற அந்த திபேத்தை சேர்ந்த சோனம் வாங்சுக் தான் இறங்கினது. அதற்கு பிறகு அவங்க மனைவி கூட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அரசியல் பண்ண பார்க்காதீங்கன்னு ராகுல விமர்சனம் பண்ணாங்க. ஆமாம், அதனால் அவங்க வந்து நான் பார்ட்டி என்பதை மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணுறாங்க. நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கணும்னா வந்து எங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கணும், தன்னிச்சையாக நீங்கள் வந்து பிரதமர் வீட்டை முற்றுகையிட்டு இருக்கக்கூடாதுன்னு கடுமையான பதிலடியை கொடுத்தாங்க. கட்சி அரசியல் பண்ணுறீங்களே, அதாவது கட்சி அரசியல், கட்சி சார்பற்ற அரசியல்னு வழக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இந்த கட்சி சார்பற்ற அரசியலை வந்து சரியாக உங்களுடைய தேர்தல் கட்சிகள், உங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் கட்சிகள், உங்கள் நாடாளுமன்ற கட்சிகள் எல்லாம் தள்ளி போய் நில்லுங்கள், அது வந்து வெற்றி பெறுது. என்னன்னு சொன்னால், இந்த ஜென்னிசட்டினுடைய என்று சொல்லக்கூடிய அந்த இளம் தலைமுறையினர், புதிய இளம் தலைமுறையினர் வந்து அதில் ஒரு பெரிய அறுதியிடலை வந்து செஞ்சுருக்காங்க டெல்லியில்.
அதில் வந்து முதல்லையே என்னன்னு சொன்னால், இது தொடங்கும் பொழுதே இது வந்து கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி வந்து திமுக அல்ல, ஆமாம், திமுக உடனும் அல்ல, திமுக கூட ஒரு டீ கூட குடிக்கல, அதனால அவர்களை சந்தேகப்படலாம் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரில. என்ன ரொம்ப நம்ம மதிக்கிற பெரியவரே வந்து எழுதுறாரு, ஆர்எஸ்எஸ் இருக்குமோ சந்தேகப்படுகிறோம். இப்போ அவங்களே என்ன சொல்கிறா, அவங்க இயக்கத்திலிருந்தே பேத்தியே வந்து சொல்கிறாங்க, தூண்டி விட்டது 3 பேர் உண்மைதான், யார் என்றால்னா அம்பேத்கர், என்ன மார்க்ஸு, பெரியார், இவங்க தான் எங்களை வந்து வீட்டில் இல்லாமல் தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பேசுகிறாங்க. சரிதானா? அப்போ ஒன்றை வந்து கணிக்க தெரியாமல் அது வந்த பிறகு கண்டுபிடித்தல் என்ற புரிதல் வந்து தொடர்ந்து இந்திய துணைக்கண்டத்தில் குறிப்பாக தேர்தல் கட்சிகளுடைய பார்வைகளில் இருக்குது. அவங்களுடைய பார்வை எப்பொழுதுமே வந்து அப்படி மூடிக்கிட்டு பார்க்குற பார்வை. தேர்தல் கட்சிகளை ஆதரிக்கும் தேர்தல் நிற்காத கட்சிகளும் அந்த மாதிரி பார்க்காங்க. அது ஐயோ பாவம்னு தான் பார்க்கணும், கணிப்பில் வந்து புரிதல் இல்லை. உண்மை என்னன்னு சொன்னால், இந்த எண்ணுது அது என்ன முதல்ல இதில் வந்து 1 2 3ன்னு இருந்தாலும் காரணங்கள், நீட்டு கேள்வித்தாள் கசிதல் என்பதற்கு காரணம் தர்மேந்திர பிரதான் என்ற அந்த கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வந்தாலும், அது என்ன நீட், இது வந்து இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இந்த அரசியல் சக்திகள் சொல்கிறாங்களோ இல்லையோ, நாம் சொல்லித்தான் ஆகணும். என்னன்னு சொன்னால், இது ஒரு சர்வதேச சதி. நீட்டுக்கு பின்னாடி ஒரு சர்வதேச சதியா? நீட்டுக்குள்ள பின்னால் மட்டும்தான் சர்வதேச சதி. புரியுதுங்களா? இதை வந்து எல்லோருக்கும் தெரியும். பிரச்சனையே என்னன்னு சொன்னால், இதற்கு பின்னால் என்னெல்லாம் அப்படிங்கும் பொழுது இந்த மருத்துவ கல்வியை பற்றி பேசுகிறோம். மருத்துவ கல்வி என்று வரும்பொழுது என்ன, ஆங்கில மருத்துவம்னு ஒன்று சொல்லுறாங்க. நமக்கு கல்லுக்கு தெரிஞ்ச அலோபதி அப்படின்னு அதுக்கு தமிழ் இதில் பேர் சொல்லிக்கிறாங்க, அலோபதி ஆங்கில மருத்துவம் இல்லையா? அதே மாதிரி சித்தா மருத்துவம்னு ஒன்று தமிழ் மருத்துவம் இருக்குது. ஆமாம், கேரளாவிலேருந்து வந்தக்கூடிய மருத்துவம்னு சொல்லிப்பட்டு ஒரு ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி வந்து உருது பேசும் பகுதிகளிலிருந்து வந்து யுனானி மருத்துவம். அப்போ மருத்துவத்தில் பல வகை இருக்குது இல்லையா? அப்போ மருத்துவ கல்வி என்பது என்ன, அதாவது ஆழமாக அந்த வட்டாரத்தில் எப்படிப்பட்ட நோய்கள் வரும், எப்படிப்பட்ட சமூகங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் நோய்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு என்ன தீர்வு, அந்த வட்டாரத்தில் உள்ள பாரம்பரியமான சிறப்பம்சங்கள் என்ன தீர்வுக்கான என்பதை கண்டுபிடித்து, இந்த மூலிகை காலத்தில் இருந்து கண்டுபிடித்து மனிதன் அப்பலிருந்து வாழறான்ல, அப்போது அதையெல்லாம் கண்டுபிடித்து கொடுக்கணும், மருத்துவ கல்வியாக கொடுக்கணும். அப்போ மருத்துவ கல்வியை வந்து என்ன இந்தியா முழுக்க ஒரே மாதிரி இருக்கணும், உலகம் முழுக்க ஒரே மாதிரி இருக்கணும்னா முட்டாப்பய சொல்கிறான்னு அர்த்தம். அப்போ முட்டாள் பய யாருன்னு சொன்னால், மூலதனத்தை மட்டுமே விரும்புவோம் தான் முட்டாப்பய. மக்களுக்காக செய்யணும், மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், மக்களுக்கு மருத்துவ கல்வி கொடுக்கணும் நினைக்கிறவன் வந்து விவரமானவன் அர்த்தம் இல்லையா? அப்போது அப்படி இதில் என்ன அப்படின்னு சொல்லும்போது, உலகத்தில் மருத்துவத்தை பொறுத்தவரை என்ன இருக்குது, மருந்து வாங்கிறது சாப்பிட்றது என்பதாக இருக்குது தீர்வுக்கு அப்படின்னு. அப்போ அந்த மருந்துகளை உற்பத்தி செய்வனும் விற்பவனும் தானே மூலதனம்ன்றவன், அவன் தானே தனியார் முதலாளி. அப்போ அவன் என்ன நினைப்பான், நமக்கு விற்கணும்டா, எவன் எப்படி போனால் என்னல, எவன் செத்தா என்ன, எவன் படுத்தா என்ன, எவன் எந்திரிச்சா என்ன, எனக்கு விற்கணும், இதுதானே அவன் புத்தி இருக்கும். அப்போது அப்படி உலக ரீதியாக இருக்கிறார்கள் என்றால், உலகமயமாக்கல் வந்த பிறகு அப்படி ஒரு பெரிய கும்பல் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா குளோபல் மெடிக்கல் மாஃபியா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மருத்துவ உலக மருத்துவ மாஃபியா கும்பல். அந்த மாஃபியா கும்பல் என்ன செய்யும்னா, அமெரிக்காவில் வந்து கண்ட்ரோல் பயங்கரமாக எடுக்க. இன்னமும் சொல்ல போனால், இங்கிலாந்தில் வந்து 90 விழுக்காட்டுக்கு மேல் வந்து அரசு மருத்துவமனைகள் தானே தவிர, உங்களுடைய நாட்டில் இந்த நாடு மாதிரி சீரழிந்த நிலையில் தனியார் மருத்துவமனை அல்ல என்ன. அதனால் அங்கு வந்து இறங்கிறதுன்னு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பழமைவாத கட்சி மூலமாக கடன்னு இறங்க பார்த்தான் இந்த அமெரிக்காவை சேர்ந்த அந்த குளோபல் மருத்துவ மாஃபியா, என்ன உலக மருத்துவ மாஃபியா கும்பல் என்ற கார்பரேட்டினுடைய உச்சகட்ட கும்பல். அப்போ உலக ரீதியாக ஏதாவது இதுமாரி தொற்று நோய் மாதிரி என்னத்தையாவது கொண்டாடுறான்னு சொன்னால், அதை கொண்டாடுவதற்கும் அவன் திட்டமிடுறான். அப்போ அதை பரப்புவதற்கும் திட்டமிடுறான். அது பயங்கரமாக பரவும் என்று பயத்தை ஏற்படுத்துவதற்கும் அவன் திட்டமிடுறான். அப்போது பயப்படுத்தும் பரப்புதல் என்று ஒன்று வச்சுருக்காங்க. அதற்கு அது எப்படி நிரூபணமாகுதுன்னா, அதுக்கு ஒரு தடுப்பூசிங்கம்மா அப்புறம் சொல்லிவிட்டு அதை தடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி விற்றுருவேன். இப்படியாக அரசாங்கங்கள் கூட வாங்கி விற்கும். இது ஒரு இடத்துல ஒரு பெரிய அரசாங்கம், அது இன்னும் சொன்னால் 90 விழுக்காடு என்ன அரசு மருத்துவமனைகளை வைத்திருக்கக்கூடிய அரசாங்கம், நாங்கள் வந்து ஒரு 11 மில்லியனுக்கு அந்த மாதிரி தடுப்பூசி வாங்கி வச்சுட்டோம், அதனால மறுபடியும் வருது ஒரு தொற்று நோய்னா. இதிலேயே நிறுவனம் ஆகிப்போச்சு.
சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ்லேயே என்ன சுற்றுச்சூழல் சாட்சியங்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு மாஃபியா. அப்போ அவர்கள் என்ன எந்தன் மூலம் வருவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்தில் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று வச்சுருக்கேன், உலக சுகாதார அமைப்பு. என்னென்னு கேட்டால் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் என்ற இந்த ஏகாதிபத்திய முதலாளித்துவ நாடுகள் தான் அதில் எல்லாம் வந்து அவங்க தான் பங்கும் போடுவான், அவன் தான் நிதியும் கொடுப்பான், அவன் தான் வழிகாட்டல் செய்வான்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஒன்று இருக்குது, மருத்துவ கல்விக்கான உலக கூட்டமைப்பு. என்ன அவர்களும் அதே மாதிரி வந்து திட்டமிடுவாங்க. அவர்களும் அதே மாதிரி வேர்ல்டு மெடிக்கல் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அந்த உலக மருத்துவ கழகம். இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா உலகம் முழுக்கவே மருத்துவ கல்வியை தரப்படுத்தல், ஸ்டாண்டர்டைசேஷன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அவங்க கொண்டு வரும் பொழுது என்ன பண்ணுறாங்க என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு அவர்களுக்கு வந்து என்ன வழி, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, உலக வர்த்தக அமைப்பு. அதன் மூலமாக ஒவ்வொரு நாட்டையும் கையெழுத்து போட வச்சிடலாம். இன்னொன்று என்னென்னா இந்த வேர்ல்டு பேங்க் இருக்குது, உலக வங்கி. இவன் ஒவ்வொரு நாட்டுக்கும் கடன் கொடுக்கணுமா, வளரும் நாடா, உனக்கு நிதி தேவையா, கடன் கொடுத்தால் என்னென்ன நிபந்தனைகளை செய் அப்படிங்க. இப்படியாக உலக வங்கி வந்து தான் கடன் கொடுக்கும் பொழுது இந்திய துணைக்கண்டத்திற்கு, இந்திய அரசுக்கு நாங்கள் சொல்வதை நீ செய் என்று சொல்லி என்ன அந்த WHO-வும் WFME-யும் WMA-யும் கொடுத்த அந்த ப்ரப்போசல் என்ற முன்வைப்புகளை கொடுக்குறான். ஓகே, இப்படி கொடுத்த பொழுதுதான் அது வந்து தரப்படுத்தல் என்பதற்காக இங்கே கொண்டு வரப்பட்டல் என்பதுதான் இந்த என்ன மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வு என்ற பெயரில் வந்த NEET. இந்த செய்தி பலருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும், தெரியாதவங்கெல்லாம் கிடையாது. தெரிந்தாலும் அது எந்த ஆண்டில் வந்ததுன்னா 2000க்கு பிறகு தான் நீங்கள் பார்க்கலாம் இதையெல்லாம். அப்படி வரும் பொழுது என்ன அவர்கள் வந்து அதில் என்ன பண்ணுறாங்க என்று வரும் பொழுது முதல்ல மன்மோகன் ஆட்சியில் கொண்டாடும் பொழுதே நமக்கு தெரியும் இங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் கொண்டாந்தது. கொண்டாடும் பொழுது வந்தப்போ திமுகவும் கூடுதலாக இருக்குது கூட்டாட்சி என்று சொல்லி மறுபடியும் வந்துட போகிறாங்க. பாஜக கூட கூட்டாட்சிக்குங்குது, அவங்களுடைய விருப்பம், அது வேறு விஷயம். ஏன்னா அப்போவே வந்திருக்காங்க என்பதும் அதை ஒட்டி வந்து ப. சிதம்பரம் அவங்க நளினி தான் வந்து அந்த உச்சநீதிமன்றத்தில் போட்டு அந்த வழக்கில் என்ன கொண்டு வந்தாங்க என்பதும் எல்லாம் வந்து நமக்கு தெரிந்த செய்திகளாகவே இருக்குது. அதில் பார்க்கும் பொழுது இந்த 2003 2016ன்னு ஒவ்வொரு முறையும் இந்த தரப்படுத்தல் ஸ்டாண்டர்டைசேஷனை என்ன என்டோஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவன் வந்து இதன் மூலம் சொல்கிறான். 2013 2016 2003 இப்படியாக ஆண்டுகளில் WHO WFME என்ன WFME வந்து சொல்கிறான், வேர்ல்டு ஃபெடரேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் என்ற மருத்துவ கல்விக்கான உலக கூட்டமைப்பு சொல்கிறான். WHO என்டோஸ் பண்ணியிருக்குங்க அப்படி சொல்கிறான். WMA அப்படி. அப்போது இந்த இது பெரிய விஷயம், இது அப்படி பார்க்கணும். என்ன அப்படிப்பட்ட அளவுக்கு இந்த தரப்படுத்தல் வரும்பொழுது இவங்க என்ன செஞ்சாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கட்சிகள் இருக்குல்ல, நாடாளுமன்ற கட்சிகள், இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே வியாதி தான், ஒரு வியாதியில் மாற்றினவங்க தான். அவங்க மாட்டிட்டாங்கல்ல, தேர்தல் ஆட்சி அதிகாரத்துக்கு போயிட்டாங்கல்ல, அதனால் அவங்க எல்லாமே ஸ்டேட்டஸ் குவைஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல போனால், அதாவது இருக்கும் நிலையை தக்க வைத்துக் கொள்ளுதல் என்ற தன்மை உள்ளவங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேரளாவை ஆண்டுக்கிட்டு இருந்த CPM என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரைட்டு நீட்டு ஓகே, அங்கே உள்ள SFI வந்து நீட்டு ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மேற்கு வங்கத்திலையும் CPM என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா நீட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து தமிழ்நாடு மட்டும்தான், தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனச்சாட்சி, கூட்டு மனச்சாட்சிங்கிற வார்த்தை இனிமேல் நாமும் பயன்படுத்த வேண்டியதான். ஏன்னா அவன் மட்டும் வந்து அலகாபாத் நீதிமன்றத்தில் பயன்படுத்தி பாபர் மசூதி இடிப்பை வந்து பஞ்சாயத்துக்கு விட்டான்னா, நாமும் கூட வந்து கூட்டு மனச்சாட்சிங்கிற வார்த்தை மக்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய கூட்டு மனச்சாட்சி தான் நீட்டுக்கு எதிரான. முழுமையாக நீட்டே வேண்டாம் என்று சொல்வது என்பது. இப்பொழுதும் கூட அங்கே வந்து டெல்லியில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போராட்டத்தில் உள்ளவர்களே, அவங்க புரிதல் என்பதற்கு குறைவு இருக்கலாம், பாவம். என்ன அவர்களுக்கு வந்து நீட்டை வந்து குறைத்து இது முறையாக செய்யுங்க, இப்படி கசியெல்லாம் விடக்கூடாது, இதன் மூலம் சில பணக்காரங்களுக்கு மட்டும் பணக்காரர்கள் கொடுத்து பணக்கார நிறுவனங்கள் மூலம் பயன்படக்கூடாது, எல்லோருக்கும் வந்து கேள்வித்தாள் ஒழுங்காக போகணும், அது மாதிரி அதை பண்ணுங்கள், உடனடியாக நான் பண்ணுகிறேன், நான் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன், 1 கோடி ரூபாய் கசிய வைத்தவர்களுக்கு தண்டனை கூட கொடுக்கிறேன், 10 கோடி வரைக்கும் அபராதம் அப்படின்னு மோடி வந்து அவர் உடனே நம்ம ஆட்டம்தான்,
இது நம்ம ஆட்டத்துக்கு வெளியே போல. சார் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்போ வந்து ஒரு கடைசி ஆரம்பத்தில் வந்து இந்த போராட்டத்தை வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க பிஜேபி கவர்மெண்ட். அதுக்கப்புறம் நள்ளிரவில் பிரதமர் அவர்களே வந்து ஒரு செல்ஃபி வீடியோ வெளியிடுறாரு. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. இந்த அளவுக்கு சீரியஸ்னஸா வந்து ஒன்றிய அரசு ரியாக்ட் பண்ணி நம்ம பார்த்தது கிடையாது. இந்த வேகமாக ரியாக்ட் பண்ணுவதற்கு என்ன சார் காரணம்? முதல்ல அங்கே உள்ள டெல்லி போலீஸ் அனுப்புகிறேன். ஆமாம், முதல்ல ஆக்சுவலாக இது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பித்த உடனே நக்சல்பாரி இயக்கமான சிபிஐஎம்எல் லிபரேஷனுடைய பொதுச் செயலாளர் திபங்கர் பட்டாச்சாரியா வந்து பேசுகிறார். நல்லா பார்க்கணும். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உள்ள ஐசா என்று சொல்லக்கூடிய அந்த நக்சல்பாரி இயக்கத்தினுடைய அந்த கட்சியினுடைய வழிகாட்டலில் உள்ள ஐசா என்று சொல்லக்கூடிய ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் என்று அழைக்கப்படுகின்ற அகில இந்திய மாணவர் கழகம் என்பதை வந்து கலந்து கொள்கிறாங்க. இது முதல்ல நடக்கு. இது ஒரு த்ரெட், அவனுக்கு மிரட்டல். ஓகே, ஆழ்வோருக்கு. அடுத்து என்ன நடக்குன்னா டெல்லி போலீஸை கொண்டாந்து விடுதான். டெல்லி போலீஸில் உள்ள மூத்தவர்கள் இருக்காங்களே, எங்கள் பிள்ளைகள் நாங்கள் அடிக்க மாட்டோன்ட்டானோ, எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அடிக்க மாட்டோன்ட்டானோ. உடனே அவங்களெல்லாம் பின்வாங்கி அதில் உள்ள இளைஞர்களே கொண்டாந்து விடுறான். அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசம், ஹரியானா பக்கத்தில் இருந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸ், துணை இராணுவம், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் என்ற இலைப்பாதப்படை, இவங்க எல்லாம் ஒரு 3 பேர் 4 பேர் போங்கடா அப்படின்னு ட்ரெஸ்ஸோடு போய் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லி போட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்ட தலைவர்களை போய் கை கொடுக்க ஆரம்பிச்சா எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள். இராணுவம், உன்னுடைய இராணுவம் ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்திலே எப்படி வந்து இந்த நாட்டினுடைய ஏழ்மை கூட இந்த நாட்டினுடைய விலைவாசி கூட இந்த நாட்டினுடைய வேலையின்மை கூட எப்படி வந்து ஒரு டோட்டல் ரெவல்யூஷன் என்ற முழு புரட்சியை நடத்தினாரோ, அது பீகார்லையும் குஜராத்திலையும் வெடித்து கிளம்பியதோ, அதுபோல் உத்தரப்பிரதேசத்திலும் ஹரியானாவிலும் இப்பொழுது பீகாரிலும் கூட வெடித்து கிளம்பக்கூடிய இந்த சூழல் இருக்க, இதில் வந்து அவங்க கிராமத்து விட்டு அந்த விவசாய வீட்டு பிள்ளைங்க தான் என்ன இராணுவத்தில் இருப்பதனால், துணை இராணுவத்தில் இருப்பதனால் அவங்களே சிலர் போக ஆரம்பிச்சிட்டான்னு பயந்துட்டான், மிரண்டுருவேன். உடனே அதற்கு ஈடு செய்ய என்ன பண்ணிட்டான், திரிபுரா, இது வெளியே வராத செய்தி, ஓகே, திரிபுரா ரிசர்வ் போலீஸ் என்று சொல்லி கொண்டு அவங்கள கொண்டாந்து விட்டான். ஓகே, அவங்களுக்கு மொழி தெரியாதுன்னா ஹிந்தி தெரியாது. உங்கள் ஊர் ஹிந்தி தான் எல்லான்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கியே, அந்த ஹிந்தி தெரியாது. அந்த வடகிழக்குலேருந்து அவங்க கொண்டாந்துட்டான். அவன் நிற்கிறான். அவனை பார்த்து கேலி பண்ணி ஹிந்திலெல்லாம் அவங்க பேசுகிறாங்க, அவன் அப்படியே நிற்கிறான். ஒன்றும் தெரியல உனக்கு, புரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு உடைவு வர ஆரம்பித்த அப்புறம் தான் அச்சம் வருது. அப்புறம் அச்சத்துக்காக ஆர்எஸ்எஸ் அடுத்து என்ன பண்ணுறான், அமெரிக்கான்னு சொன்னவன் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தான் தூண்டி விடுதுன்ட்டான். ஏன்னா அவன் என்ன பார்க்குறான்னா, லடாக்கில் இருந்து சோனம் வாங்சுக் வந்தாரே, பின்னாடி பாகிஸ்தான் சதி இருக்கு, அவர் பாகிஸ்தான்ல போய் குளோபல் வார்மிங் பற்றிலாம் பேசியிருக்காரு, பின்னாடி பாகிஸ்தான் சதி இருக்கு. அவர் லடாக்கில் உள்ள மக்கள் எல்லாம் நாங்கள் பழங்குடின்னு போடுறோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. சரிதானா? அங்குள்ள சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுமே என்பதற்காக போராடினவர். அவர் இங்கே வந்து இருந்து அவர்கிட்ட வந்து, எப்பா நாங்கள் வந்து யார் மேலேயும் இந்த வழக்கெல்லாம் போட மாட்டோம், வாபஸ் வாங்கிடுறோம், நீங்கள் வந்து உண்ணாவிரத்தை வாபஸ் வாங்க என்று சொல்லி நீ திரும்ப பெற வச்ச. இதான் நிலைமை. அதனால் உறுதியாக இருக்கிறார்கள், சமரசமற்று இருக்கிறார்கள். இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து பேசுங்கன்னாரு. இந்த நட்டான்னு சொல்லி ஒரு சுகாதார அமைச்சர் ஒருத்தர் நட்டு வச்சுருக்காங்க. அவர் வந்து நட்டு கலண்டி வேணுமோ போய் பார்த்துருக்காங்களே சார், போய் உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் நடுநிலையான இடத்துக்கு வா அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் அவங்க அமைச்சர்கள் வர்றாங்க, வந்து இவங்களை பார்க்குறாங்க, அப்படி தான் பேசுகிறாங்க. அப்போது ஒவ்வொரு கட்டத்திலும் கூட என்ன, ஒவ்வொரு அங்குலமும் கூட நாங்கள் இறங்க மாட்டோம், நீ இறங்கி வா அரசே. ஸோ மாணவர் போராட்டத்திற்கு பாஜக இறங்கி வந்திருக்கு, ஒன்றிய அரசு இறங்கி வந்திருக்கு. உண்மைதான். அதுதான் வந்து அதில் நடந்திருக்க. மோடிக்கு விழுந்த மிகப்பெரிய அடின்னு எடுத்துக்கலாமா சார்? ஒட்டுமொத்தமாகவே பாஜகவுக்கு விழுந்த அடி. ஆமாம், ஒட்டுமொத்தமாகவே இந்த அரசாங்கத்திற்கு விழுந்திருக்கக்கூடிய அடி தான். ஏன்னா அதுலேயும் குறிப்பாக வந்து சரி, எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். குறிப்பாக இன்னைக்கு வந்து தர்மேந்திர பிரதான பதவி விலகணும்னு சொல்றாங்க, நாளைக்கு நிர்மலா சீதாராமன் பதவி விலகணும்னு இளைஞர்கள் போராட்டம் பண்ணுவாங்க, மறுநாள் வந்து மோடியே வந்து பதவி விலகணும்னு இந்த போராட்டம் பண்ணுவாங்க. அதன் காரணமாக மோடி வந்து தர்மேந்திர பிரதானை வந்து காப்பாற்றுவாரு அப்படிங்கிற துணியில தான் வந்து நானுமே யோசிச்சேன். இன்னைக்கு தர்மேந்திர பிரதானையே மோடி காவு கொடுத்துருக்காரு. இல்லை யாரை வேணாலும் காவு கொடுப்பேன், என் மேலே பாயாதீங்க, புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன ஆயிட்டான்னா, என்ன லஞ்ச ஊழல் பண்ணி கடைசியில் எல்லாரும் மாட்டிட்டானுங்கன்னா, மக்கள் விரோத வேலையெல்லாம் பார்த்து ஒரு பாட்டே, அழகான பாட்டே வந்துருச்சுங்க. மெயின் மோடி என்ன ஜன் விரோதி, ஜனதா விரோதி அப்படின்னு பாட்டு பாடுறாங்க அவங்க ஹிந்தியில். அதுக்கு மேலே அவங்க ஹிந்தி வார்த்தை நமக்கு விளங்கலான்னு வைங்க. ஆனால் இதில் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் தான் வெளியே வரணும். என்னென்னா 2011ஆம் ஆண்டு
அந்த வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் என்ன சொல்கிறான்னா, அவன் மதிப்பீடு செய்கிறான். உலகத்தில் இருக்கின்ற இந்த மருத்துவ பள்ளிகளில் உலகம் முழுக்க படிக்கின்றவர்களில் பாதி பேர் எங்களுடைய உலக ஸ்டாண்டர்ட்ஸ் என்ற தரத்திற்கு வந்துவிட்டார்கள். எப்படி புரியுதுங்களா? அதற்கப்புறம் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் என்டோர்ஸ்டு பை த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சி 2013 பாலிசி பிரீஃபிங் த அக்ரெடிஷன். அதாவது உலகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2013 ஒரு கொள்கை அறிவிப்பை கொடுக்கிறது உலக சுகாதார அமைப்பு. அது இந்த தரப்படுத்தல் என்பதற்கான அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டுள்ளது. வந்துருச்சா? அதற்கு பிறகு என்ன, வேர்ல்டு மெடிக்கல் அசோசியேஷன் 2004 ஒரு தீர்மானம் போட்டு இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு IAMRA 2016 தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் ஆன் அக்ரெடிஷன் அங்கீகரித்தல் என்ற அறிக்கையில் கொடுத்துள்ளது என்ற அளவுக்கு பட்டான். அப்போது உலக ரீதியாக இந்த மருத்துவக் கல்வியை தரப்படுத்தல், இதற்கு பெயர் அடிமை ஒப்பந்தம்னு அழைக்கணும். ஏன்னு கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இந்த முதலாளிகளுக்கெல்லாம், இந்த கார்ப்பரேட்டுகளுக்கெல்லாம், இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கெல்லாம், இந்த மருத்துவ மாஃபியாக்களுக்கெல்லாம் என்ன அடிபணிதல் என்ற வேலையை செய்யக்கூடிய இந்திய முதலாளி, இந்திய ஆளும் வர்க்கம் என்பது தரகு முதலாளிகள். இவர்கள் தரகு முதலாளிகள் என்பது அம்பலமாகிறது. நீங்கள் காங்கிரஸா அல்லது பாஜகவா என்பதல்ல, யார் வந்தாலும் தரகு முதலாளி. அப்போ தரகு முதலாளிகள் கொண்டு வந்த தரப்படுத்தல், அதில் தான் இந்த நீட் வருது. இதை அம்பலப்படுத்தும். இதை வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடாது. இதுதான் இளைய தலைமுறையினருக்கு தெரிய வேண்டிய, இது ஒரு சர்வதேச சதி என்று தெரிய வேண்டிய செய்தி. இதை சொல்லாமல் நாம் கடந்து செல்லக்கூடாது, முடியாது. அது அறிவுபூர்வமானது அல்ல. அப்போது உங்களுக்கு சந்தேகமே வராது இந்த விஷயத்தில். என்ன இவ்வளோ ஆழமான பிரச்சனை இருக்குது. இதை எதிர்த்தப்போ ஒன்று முடியுமா? உலகத்தில் ஒத்துத்தானே போகணும் அப்படின்னு எக்ஸிஸ்டென்ஷியல்ஸை ஆதரிப்பவங்க சில பேர் கேட்பாங்க. உலகமய மக்கள் வரும்போது சில அறிவிஜீவிகள், இங்கே முற்போக்கு அறிவிஜீவிகள் கேட்டாங்க, நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்றால் அதை தவிர்க்க முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. என்னன்னா, கியூபா தான் உலகமெங்கும் மருத்துவ கல்வியில், மருத்துவ படிப்பில் உயர்ந்து இருக்கிறது. அங்கிருந்து வரும் மருத்துவர்கள் தான் உலகமெங்கும் இருக்கின்ற எல்லா நெருக்கடிகளுக்கும், ஒவ்வொரு நாட்டில் வரக்கூடிய மருத்துவ நெருக்கடிகளுக்கும் ஓடி போய் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை. கியூபா மருத்துவர்கள் தான். அப்போது ஏற்கனவே உள்ள சோசலிச கட்டுமானத்திலிருந்து உருவானது. அவர்கள் இவர்களுடைய, நான் இங்கே சொல்லக்கூடிய வேர்ல்டு ஃபெடரேஷன், WFME, WHO, WMA இவர்களெல்லாம் போட்ட அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடவில்லை. ரொம்ப முக்கியமானதுங்க. கியூபா கையெழுத்து போடலை. ஆனால் உலக ரீதியாக சிறப்பாக இருக்கானா? இந்தியாவில் இந்த நீட் என்ற வில்லங்கம் வருதுக்கு முன்னால் இந்தியாவினுடைய மருத்துவத்துறையை பற்றி உலக ரீதியில், உலக அரங்கில் மிகச்சிறந்த பேருங்க. அந்த இறங்கி போச்சுங்க. அதனுடைய தரத்தை இறக்குறது தான் உன் தரப்படுத்தல். நீ தரப்படுத்தல் செய்யவில்லை, நீ தரைப்படுத்தல் செய்திருக்கிறாயடா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அந்த அளவுக்கு மோசமான ஒன்று. அது மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸில் என்ன டாக்டர்ஸ் எகென்ஸ்ட் பார்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எல்லைகளை தாண்டிய மருத்துவர்கள். அவர்கள் இவங்க இந்த ஒப்பந்தங்கள், அடிமை ஒப்பந்தங்களில், உலக ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடாமல் நான் உன்னுடைய உலக தரப்படுத்தலுக்கு வர முடியாது என்று சொல்லி மிகச் சிறப்பான மருத்துவ பணியை, மருத்துவ கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட வேற ஒன்று வேணும்? சிறிதாக இருந்தாலும், அதுதான் பலமாக இருந்தால், அதுதான் வளரும் விஷயமாக இருந்தால் அதை நீ வாழ்த்தி பாட வேண்டுமே. அதனால் உலகத்தில் எல்லா விஷயங்களும் மாறக்கூடியது. இளைய தலைமுறையிலான அந்த ஜென்னிசெட் என்பவர்கள் இதை பற்றி கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும். சார், இந்த ஜென்னிசெட் காரணமாக ஒரு மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, அதே போல் அகில இந்தியாவில் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? மத்தியில் ஆட்சி மாற்றம்னா நாங்கள் பாஜக போய் இன்னொரு ஆட்சி வருவதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அது உடனடியாக வாய்ப்பு இல்லாததுனால எதிர்த்தரப்புகள் பெரிய அளவு கலரல. ஆனால் அதில் சில மாற்றங்கள் வரும். என்ன மாற்றங்கள் சார்? கெமிக்கல் சேஞ்சஸ். எப்படின்னு சொன்னால், பாஜகவுக்கு ஒரு முற்போக்கு முகம் கொடுப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குழுவினர் போய், நீங்கள் ஒரு முற்போக்கு முகமூடின்னு தயார் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. யாருக்கு? பாஜகவுக்கு. பாஜகவுக்கு எப்படி சார் முற்போக்கு முகமூடி தயார் பண்ண முடியும்? தயார் பண்ணிட்டாங்க. அதாவது இன்று காலை ஏடுகளில் என்ன வருதுன்னு சொன்னால், என்ன திமுக சார்பு இணையதளத்திலேயே பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கை கொடுத்து, நீங்கள்லாம் எங்களோட வரப்போறீங்க அமைச்சரா என்றெல்லாம் கை கொடுத்து, அமைச்சரா வரப்போகிறாங்களா அப்படின்னு வருது. நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று நமக்கு தெரிகிறது என்னன்னு சொன்னால், இந்த தாவேக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திமுக தனிமைப்படுவது என்பது அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் பாஜக எதிர்ப்பு என்பதில் வந்தவர்களெல்லாம் தாவேக பக்கம் போகும்பொழுது, இங்கே நாடாளுமன்றத்திலே இவர்கள் தொடர்ந்து இந்தியா கூட்டணிக்கு வராமல் இருப்பதும், இல்லை எங்களுடைய மு க ஸ்டாலினுக்கு பின்னால் தான் அகிலேஷ் யாதவ் நிற்கிறார்
எங்களுடைய முக ஸ்டாலின் பின்னால் கெஜ்ரிவால் நிற்கிறார், எங்களுடைய முக ஸ்டாலின் பின்னால் மம்தா நிற்கிறார், எங்களுடைய முக ஸ்டாலின் பின்னால் உத்தவ் தாக்கரே நிற்கிறார் என்று சொல்லிக்கொண்டு இந்தியாவையே நாங்கள் தான் புரட்டி எடுத்துக்கொண்டு தலைமை தாங்கி கொண்டு வழிகாட்டு கொண்டு இருப்பவர், இங்கிருந்து வருபவர் தான் சென்ட் ஆஃப் ரோட்டிலிருந்து என்பதாக படம் காட்டினார்களே. தமிழகத்தில் மட்டும் படம் காட்டினார்களே. படம் ஸ்க்ரீன் கிழிஞ்சு போய் இவர்கள் எல்லோரும் காங்கிரஸுடன் சேர்ந்துக்கிட்டு அங்கே பாராளுமன்றத்தில் இதே விஷயத்தில் இந்த தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய என்பதற்கான முழக்கமிடுதலுக்கான அந்த போராட்டத்தில், அந்த ஜென்னி சட்னி போராட்டத்தில், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தை ஆதரித்து அவர்கள் ஒரு பக்கம் முழக்கமிட, பாஜக தன் கூட்டணி வச்சுக்கிட்டு அவன் ஒரு பக்கம் முழக்கமிட, திமுக தனித்து கனிமொழி தலைமையில் தனியாக போய் நிற்க, லெஃப்ட் இந்த லர்ச்சிங்காம் தனிமைப்படுதல். இது டெல்லியில் மட்டும்தானா? இல்லை, டி நகரிலும் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. எல்லா கூட்டணி தாவேகா உட்பட எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ண போறாங்க. அப்போ தாவேகா சேர்த்துங்க, தாவேகா தவிர இல்லை, திமுக தவிர, அதாவது தாவேகா சேர்த்து மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரே மேடையில ஏற போறாங்க. அதாவது தாவேகாவை சேர்ந்த 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஆமா, விசிகாவை சேர்ந்த ஒரு அமைச்சர், ஐயுஎம்எல் சேர்ந்த ஒரு ஐயுஎம்எல் அமைச்சர் இல்லை, ஐயுஎம்எல் எம்பியும் என்ன சிபிஎம் எம்பியும் சிபிஐ எம்பியும் 3 எம்பிமார், ஒரு எக்ஸ் எம்பி வைகோ, இப்படியாக எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி டி நகரில் கூட்டம் போடுறாங்கன்னு சொன்னால் பாஜகவை எதிர்த்து ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை ஒரு கூட்டணி என்ன உருவாகி தமிழ்நாட்டில் அது வெளியே வந்து இன்றைக்கு பகிரங்கமாக என்ன சனிக்கிழமை 25ஆம் தேதி ஜூலையில் என்ன பாஜகவினுடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, மாபெரும் பொதுக்கூட்டம். ஓகே, அப்படின்னா நிலைமைகள் மாறுகிறது என்ன. அதனால் திமுக போய் சேரும் பொழுது திமுக யார் கூட போய் சேர்ந்தாலும் அது முற்போக்குன்னு சொல்லி ஆகணும். இல்லை, நீங்கள் முற்போக்குவாதி கிடையாது, நாங்கள் சந்தேகப்பட்டுருவோம். புரியுதுங்களா? இப்படி ஒரு கருத்து தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருப்பதுனால திமுக போய் பாஜகவுடன் சேர்ந்தால் பாஜகவுக்கு முற்போக்கு முகம் கிடச்சிரும். அதனால் பாஜகவுக்கு முற்போக்கு முகமுடி ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து, அண்ணா சாலையிலிருந்து தயாராகி கொண்டிருக்கிறது. என்னைக்கு சார் அந்த முகமுடியை மாட்ட போகிறாங்க? தெரியல, மாட்டுவாங்களா இல்லையானு தெரியல. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக நீட்டில் ஆரம்பித்து தமிழ்நாடு அரசு வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் ரொம்ப எப்படியா பேசியிருக்கீங்க. குறிப்பாக நீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச சதி, அதை பற்றின இந்த குளோபல் மெடிக்கல் மாஃபியா பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு வகுப்பறையில் உட்காந்து கேட்ட ஒரு மாணவன் துணியில் தான் வந்து உங்களுடைய இந்த நேர்களை நான் வந்து பார்க்குறேன் சார். அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக பல தகவலோடு பேசுனீங்க. நேர்வு எண்ணம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார். வணக்கம்.